வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஸோ நம்ம வந்து பிப்ரவரி மாத ராசி பலன் 2025 டீட்டெயிலாக பார்க்குறோம். வீடியோட எண்டில் தனி மனிதனுக்கு உண்டான ராசி பலன் என்பது வேறு, உலகளாவிய மாற்றங்களை பற்றின அந்த பிளானரி பொசிஷன் டோட்டலாக அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேறு. அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில் நான் வந்து வீடியோட எண்டில் கொடுத்துட்றேன். ப்ளஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டாப் 10 கமெண்ட்ஸ் நம்ம வந்து 12 பண்ணிட்டோம். அது யார் யாரெல்லாம் ஒரு நேம் லிஸ்ட்டையும் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம பிப்ரவரி மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். நடக்கக்கூடிய டிரான்சிட்டில் மெயின் வந்து சுக்கிரன் வந்து உச்சமடையும் அண்ட் அதோட ராகு கன்ஜெக்ஷனாக இருக்குது. சுக்கிரன் குரு பரிவர்த்தனையும் பண்ணியிருக்கு. ஸோ இது என்ன மாதிரியான ரிசல்ட்டை தரப்போகுதுன்றது தான் ஹைலைட் ஆகும். மற்றபடி மற்ற டிரான்சிட் நிறைய இருக்குது. அதை பேஸ் பண்ணி பிப்ரவரி மாதத்தை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். lifehoroscope.in. ஸோ இந்த ஒரு சைட் மட்டும் தான் நம்மளுது. நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பொதுவாக உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்தில் ஒரு லக் ஆக்டிவேட் ஆகும். அது வந்து நீங்கள் எப்படி வேணால் பயன்படலாம். சில பேருக்கு நேம் சேஞ்ச் பண்ணால் லக் வருது, ஒரு சிலருக்கு ஜெம் ஸ்டோன் லக் வருது, ஒரு சிலருக்கு வந்து அவங்க வந்து பண்ணுற ப்ரேயர்ஸ், அவங்களோட பிரார்த்தனைகள், ஒரு சிலருக்கு மந்திரம் கை கொடுக்கும், ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய மெடிடேஷன் கை கொடுக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெமெடி வேணும். ஸோ அதை வந்து நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்காம அதை பற்றி சொல்ல முடியல. இந்த ஒரு பொதுவான ஒரு ப்ரிடிக்ஷனில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு போகணும்னு பாருங்கள். நம்ம இப்போ வந்து பிப்ரவரி மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். ரிஷபராசி தான் எல்லாரும் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ ரிஷபராசி வந்து எல்லாரும் கேட்ட காமனான கொஷின் என்னென்னா, சுக்கிரன் உச்சம், சுக்கிரன் வந்து கோடியை கொடுக்க போகுது, அப்படி கொடுக்க போகுது, இப்படி கொடுக்க போகுது, அப்புறம் வந்து ஜாக்பாட், அப்புறம் வந்து பெரிய சான்ஸு, பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ்ஸு, அது இது. ஏன்னா என் ஃபேமிலிலையும் வந்து ரிஷபராசிலாம் என்னை கால் பண்ணி இந்த மாதிரி என்ன ரிஷபத்துக்கு இப்படி சொல்லியிருக்கேன், அப்படி சொல்லியிருக்கேன், உண்மையாக அடிக்குமா, லாட்டரிலாம் வாங்கலாமா? நான் சொன்னேன் நம்பர்ஸ் வேணால் கொடுக்குறேன், வாங்கினா பாதி கொடுத்துரு அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ ரிஷபம் வந்து அப்படிப்பட்ட ஒரு நேரமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, பிப்ரவரி மாதத்தில் சுக்கிரன் வந்து உச்சத்தில் இருப்பார். நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற பிளானட்ஸ்லாம் யார் பார்த்தீங்கன்னா, ஒன்று சனி, இன்னொன்று புதன், அவங்களும் நல்ல ஸ்கோர் பண்ணுறாங்க. சூரியன் இன்னும் ஸ்கோர் பண்ணுறாங்க. குரு சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை, அதுவும் நல்ல ஒரு காம்பினேஷன். கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதத்தில் எல்லா கிரகங்களும் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அப்போ வந்து நிச்சயமாக எதாவது நடந்துருமா அப்படின்னா, ஒரே ஒரு பாயிண்ட் தான் நீங்கள் யோசிக்கணும். ராகு வந்து சுக்கிரனோட சேர்ந்து இருக்கு. ஸோ அந்த இடத்துல உங்களுடைய புரிதல் என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகமில் நீங்கள் ரிஷபராசியை சேர்ந்திருந்தாலும் உங்கள் லக்னம் ஒரு வேலை அது ரிஷபமாக இருந்ததுன்னா, ஒரு வேளை இது மிதனமாக இருந்ததுன்னா, ஒருவேளை சம்டைம்ஸ் அது வந்து ஒரு துலாமாக இருந்ததுன்னா, இல்லை இந்த சமயத்துக்கு உங்களுக்கு வந்து அது மகரமாக இருந்ததுன்னா, லக்னம் நான் சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பேர்த் சார்ட்லேயும் சுக்கிரன் வந்து ஆட்சி உச்சம் இல்லைனா மூலத்திரிகோணம் அந்த மாதிரி எங்கேயாவது இருந்தாருன்னா, ப்ளஸ் ராகு யோக கிரகமாக இருந்ததுன்னா, நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தசா புக்திகளையும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தசா புக்தி பீரியட் வரணும். அட்லீஸ்ட் புக்தியில் சுக்கிரன் இருக்கணும். ஸோ இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக பலன் உண்டு. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரஃப் கால்குலேஷன், ஜனனம் வந்து யாரெல்லாம் நீங்கள் மார்ச்சில் பிறந்திருக்கீங்களோ மோஸ்ட்லி அவங்களுக்கு சுக்கிரன் உச்சமாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் சில டைமில் மார்ச்சில் உச்சமடையும், சில டைம் பிப்ரவரியில் உச்சமடையும். ஸோ மார்ச்சில் பிறந்தவங்களுக்குலாம் இந்த சான்ஸ் அதிகம் இருக்குது. ஜூலையில் பிறக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி ஜூன் தான் சுக்கிரன் ஆட்சியில் இருப்பார். அப்புறம் அக்டோபர் இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து நவம்பர் அக்டோபர் அந்த ரேஞ்சில், செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அதில் பிறகு சுக்கிரன் மூலத்தை கொண்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் உங்களுக்கு இந்த வீனஸ் ஆக்டிவேஷன் நல்லாயிருக்கும். ராகு கேதுடைய இதையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜாப், மணி, க்ரோத், ஃபினான்ஸ், ஃபேமிலி, லவ், ரிலேஷன்ஷிப், லக், ஃபார்ச்சூன், கார், வீடு, உங்களுக்கு வேறு என்ன சொல்கிறது, லக்ஸரி பொருள் வாங்குறதுக்கு ரொம்ப லக்ஸரியான ஒரு ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் இப்போ வந்து ஷாப்பிங் பண்ணுறீங்க, அண்ட் ட்ராவல், வேர்ல்டு வைட் ட்ராவல், டூர், ஃபன், என்டர்டெயின்மெண்ட், இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நேரம். இப்போ சுக்கிரன் பேர்த் சார்ட்டில் எப்படி இருக்கார், வெறும் ரிஷபராசியாக, அதுக்கு என்ன லக்னம் காம்பினேஷன் வருது, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த பிளானை வந்து போட முடியும். அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லக் ஆக்டிவேஷன் சூப்பராக இருக்கும். ஓவராலாக பிப்ரவரியில் ஒன்றும் தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதை வேணால் நீங்கள் முயற்சி பண்ணலாம், என்ன வேணால் நீங்கள் முயற்சி பண்ணலாம். ராசிக்கு பலன் நல்லா இருக்குது. குறைஞ்சபட்சம் ஏதாவது பாசிட்டிவாக சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன் லக்னம் என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம், குறைஞ்சபட்சம் அந்த ராசிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது இல்லையா, ஒரு 30% போட்டுங்களேன். அந்த ராசிக்குன்னு அந்த அந்த கிரகங்கள் அப்படி போகும்போது
30% பலன் தரும். பணமா பணம், சந்தோஷமா சந்தோஷம், ஒரு ஒரு பயணமா பயணம், ஒரு பொருள் நல்லா வாங்கி சந்தோஷம் ரைட்டு, ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுமா பூர்த்தி பண்ணும். அந்த மாதிரி ஏதோ குறைஞ்சபட்சம் அதுக்கு இது நல்ல நேரம் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஸோ ரிஷபம் பிப்ரவரியில் நீங்கள் மாணவராக இருங்க, நீங்கள் பெண்கள் இல்லத்தரசியாக இருங்க, கல்யாண விஷயமா இருக்கட்டும், வேலை விஷயமா இருக்கட்டும், இல்லை பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல், லோன் எடுக்கிறீங்க, வேறு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்புக்கு பிளான் பண்ணுறீங்க, வேறு ஏதோ ஒரு ப்ராஜெக்டுக்காக முயற்சி பண்ணுறீங்க, இல்லை ஒரு பெரிய நபரை போய் சந்திக்கிறீங்க, ஒரு பதவிக்காக யோசிக்கிறீங்க, இந்த மாதிரி எந்த ரூபத்தில் வேணாலும், இல்லை கடன் இருக்குது, கடனை அடைக்கணும், அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் வேணும், இல்லைனா உங்களுக்கு வந்து ஒரு கடன் வேணும், வாங்கணும், பேங்க் லோன் வேணும், எஜுகேஷன் லோன் வேணும், அந்த மாதிரி எந்த முயற்சி ஆனாலுமே சாதகமான இடத்துல எல்லா கோலும் வந்துடுச்சு. ஸோ பிப்ரவரி மாதம் நீங்கள் ஆக்ஷனில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் அந்த பலனை நல்லபடியாக எடுக்கிறதுக்குண்டான வேலைகள் உண்டு அப்படிங்கிறது என்னோடய கருத்து. அதனால் நான் தனித்தனியாக அதை பற்றி ப்ரிடிக்ட் பண்ண விரும்பலை. இட்ஸ் அ குட் சைன். அதை பாசிட்டிவாக பயன்படுத்திங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொது பலன். இது வந்து நிறைய பேர் என்னை கேட்டாங்க, இது வந்து நீங்கள் ஒரு பொதுவான பலன் வந்து எங்களுக்கு ஒரு 50% மேட்ச் ஆகுது, சம்டைம்ஸ் 80% மேட்ச் ஆகுது, பட் சம்டைம்ஸ் நீங்கள் சொல்கிற ராசிக்கு மேட்ச் ஆகாமல் லக்னத்துக்கு மட்டும் மேட்ச் ஆகுது அப்படியும் சில பேர் கேட்டிருக்காங்க. சில பேர் நீங்கள் ராசிக்கு சொல்கிறது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் ஒவ்வொரு முறையும் அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். மீண்டும் ஒரு முறை அந்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஒரு ராசி என்பது ஒரு மனிதனுடைய மனநிலை. அந்த மனநிலையை பேஸ் பண்ணி தான் உடல்நிலை, மனநிலை, சூழ்நிலை, அதை பேஸ் பண்ணி தான் அந்த டிரான்சிட் அப்சர்வ் பண்ணி நான் ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். அண்ட் நான் ஒன் மோர் பாயிண்ட் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா முறையும் உங்கள் லக்னம் என்ன, அது உங்கள் விதி, அந்த விதியின்படி உங்களோட பிளானட்டரி பொசிஷன் என்ன, அதன்படி உங்களோட ராசி என்ன, அதற்கு இந்த பலன்கள் எப்படி பொருத்தணும், அது நீங்கள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ண தான் புரியும். ப்ளஸ் தசா புக்தி, என்ன தசா என்ன புக்தி, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரிடிக்ஷனுக்கும் மேட்ச் ஆகும். இது நான் கொடுக்குற பொது பலனை அதோட நீங்கள் எப்பயாவது லைஃப்பில் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, லக்னத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க, ஹாரோஸ்கோப்பை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ராசியை வந்து ஃபாலோ பண்ணால் ஈஸி. பொதுவாகவே உங்களுக்கு ராசி பலன் வந்து எப்படி தொடர்படையுது அப்படிங்கிறத ஒரு 3 to 6 months 3 மாதத்துலேயே தெரிஞ்சிடும். 6 மாதங்கள் வரைக்குமே நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், அது என்ன நடக்குது லைஃப்பில், அந்த அந்த ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஃபாலோ ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், பொருத்திக்க முடியும். அடுத்தது வந்து எல்லாருடைய நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு வந்து நட்சத்திர ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கோத்ரூ பண்ணும்போது அது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவே கொடுத்துட்டேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணலாம். உங்கள் வாழ்க்கையை பற்றியே நான் ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்கேன். அது கேட்க கேட்க உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை எப்படி எந்தெந்த வயசில் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ஓவரால் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 50 to 60% உங்களுக்கு மேட்ச் ஆகும். அந்தளவுக்கு தான் அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய ரிசர்ச் பண்ணியும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசியை பற்றியும் ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன். திருமணம் பண்ணுறவங்களுக்கு மேரேஜ் மேட்சிங்கை பற்றியும் கொடுத்துருக்கோம். நியூமராலஜி கொடுத்துருக்கோம். வாஸ்து, வீடு வாங்குறது, வாடகை வீடு போகிறது, இல்லை வீட்டுக்குள்ளேயே எப்படிலாம் என்ன சரி பண்ண முடியும், இது எப்படி ஒரு பாசிட்டிவாக இருக்க முடியும், அதுக்கும் நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷனை வாஸ்துலையும் கொடுத்துருக்கோம். லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில். ஹாரோஸ்கோப் வந்து நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது. நிறைய பேர் சொன்ன காமனான கமெண்ட்ஸ் என்னென்னா, நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப எளிமையாக இருக்குது, ஈஸியாக புரியுது, ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் பேசுகிறீங்க, ப்ளஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. நான் ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரிடிக்ஷனை வந்து ஒரு சப்ஜெக்ட் வைஸ் பேசணும்னு நினச்சா இன்னும் அது ஒரு மாதிரி அந்த சப்ஜெக்டுக்குள்ளான வார்த்தைகள் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும், பேசினா புரியாது. நான் ரொம்ப எளிமையான முறையில் ஒரு ஒரு சகோதரனாக, ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி ரொம்ப ஈஸியாக தான் நான் பேசுகிறேன். அது உங்களுக்கு எளிமையாக புரியும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நீங்களும் வந்து அதை இன்னும் நல்லா பெட்டராக புரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா, லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பேஸில் நான் எடுத்திருக்கேன், கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு சிம்பிளாக புரிய வைக்கிறதுக்காக சில டேர்ம்ஸை வந்து நான் வந்து அது ரொம்ப கலோக்கியலாகவும் பேசி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். அதனால் அந்த ஒரு அடிப்படையான புரிதலோடு நீங்கள் ஆஸ்ட்ராலஜியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இண்டிவிஜுவலாக ரொம்ப நல்லா அதை வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சருக்கு வந்து பயன்படுத்த முடியும். அதோட மெயினாக எல்லோரும் கேட்டாங்க, இந்த ஆஸ்ட்ராலஜிலாம் எதுக்கு பார்க்கணும், இது பார்க்காம வாழ முடியாதா? கண்டிப்பாக வாழலாம். இது பார்க்கணுன்ற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. இது பார்க்கறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபார்ச்சூன் ஹாரோஸ்கோப்பில் இருக்குது, உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல, லைஃப்பில் எந்த ரூபத்தில் வரும்னு தெரியல, யார் மூலிமா வரும்னு தெரியல, எந்த டைமில் வரும்னு தெரியல, அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஆஸ்ட்ராலஜியில் ஒரு சின்ன பாயிண்ட். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் சைடு இருக்குது, ஒரு டைமில் வந்து அந்த மாதிரி வருது, அதை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறதுனால அந்த நெகட்டிவை நம்ம கட் பண்ண முடியாது, அதுலேயும் தப்பிக்கிற வழியை தேடலாம். இதுதான் ஆஸ்ட்ராலஜியில் இன்னொரு பேசிக்கான விஷயம். அப்புறம் நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யறதுக்கு முயற்சிகளும் அது ரொம்ப ஃபாலோஅப்பாக இருக்கும். ஸோ ஓவராலாக இதை பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் வந்து டோட்டலாக வேறு,
அந்த உலகளாவிய இப்போ மாற்றங்களை வந்து இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகுது. இது ஆக்சுவலாக பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ராகு யாருக்கெல்லாம் யோகமாக இருக்கோ இந்த சுக்கிரனோட சேரும்போது பெரிய லெவலில் யோகத்தை கொடுத்துரும். எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குன்னு வச்சுங்க. பட் அதுவே தோஷமான ராகுவாக இருந்தால் அந்த சுக்கிரனோட சேரும்போது அது சம்டைம்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடு நெகட்டிவான ரிசல்ட்ஸையும் சம்டைம்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் அதை நீங்கள் ஓவராலாக அப்படி ஜென்ரலாக எடுத்துக்காமல் உங்களோட பர்சனல் ஹாரோஸ்கோப்பை கம்பைன் பண்ணி பாருங்கள். அதில் ராகு தோஷம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகு தோஷம் இருந்தால் மட்டும்தான் இந்த சுக்கிரனுடைய காம்பினேஷன் வந்து குளோபலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து என்ன மாதிரி தத்துவம்னா மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் உடல் அமைப்பில் வந்து வயிறு பகுதியில் அடி வயிறு பகுதி, அதே மாதிரி நம்மளுடைய பிறப்பொறுப்பு சம்மந்தப்பட்டலாம் அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்டது. ஸோ இப்போ ராகு இந்த சுக்கிரன் இந்த காம்பினேஷன் வரும்போது இது சம்மந்தப்பட்ட உபாதைகள் உபத்திரவங்கள்லாம் வரதுக்கு சகஜம். மீனத்தில் சுக்கிரன் ராகு கன்ஜெக்ஷன் ஆகுது. அப்போ என்னென்னா ஒரு சில தேவையில்லாத ஒரு அவசர கோபதாபங்கள் இதெல்லாம் வந்து அந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷனில் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு. இது உலகிலேயே பொதுவாக நான் சொல்கிறேன். சரி, இது வந்து ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் கொடுத்தேன். இப்போது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி டாப் 10 கமெண்ட்ஸில் இப்போ டாப் 12 செலக்ட் பண்ணிட்டோம். அவங்க யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம் நான் இப்போ ரீட் பண்ணுறேன் சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட. அண்ட் எல்லாரும் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருந்தீங்க. உங்கள் பெரிய சப்போர்ட் எப்பவுமே இருக்குன்றதை நான் முழுமையாக நம்புகிறேன். இப்போ அந்த கமெண்ட்ஸில் செலக்ட் பண்ணி எங்கள் டீம் எல்லாம் டோட்டலாக ரிசர்ச் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் எடுத்தாங்க. அதில் ஃபில்ட்ரு பண்ணி சில பேருக்கு மெசேஜ் கொடுத்தோம். ரிப்ளை கொடுத்தவங்களில் 12 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க யாருன்னு நம்ம படிக்கிறேன். கே அர்ச்சனா நாமக்கல்லேருந்து, அப்புறம் டாக்டர் வின்சி பால்ராஜ் ஆவடி சென்னை, ஜி கோகிலா அவங்க வந்து நாமக்கல், உமா மோகன் அவங்க வந்து பெங்களூர், எஸ் பார்க்கவி திருச்சிராப்பள்ளி திருச்சி, ஹரீஸ்வரன் சேலம், விவேக் ஹாரிஸ் சென்னை, என் ஜெயலக்ஷ்மி சென்னை, ஹரிஹரன் மும்பை, ஐ திங்க் வி ஷாம் சுந்தர் சென்னை, எஸ் ராஜலக்ஷ்மி பொள்ளாச்சி, கே பாபு சென்னை. இதில் வந்து ஒரு சிலர் வந்து இங்கே வெளிநாட்டிலேருந்து தான் இருக்காங்க. ஸோ அவங்கள கம்யூனிகேட் பண்ணும்போது சொன்னது என்னென்னா லோக்கலில் வந்து எங்களுடைய மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் வந்து அந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. மீண்டும் ஒரு முறை கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ யாரை நாங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு பேரை சொல்லிட்டேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகளை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.